12ஆம் வகுப்பு வேதியியல்ல வேதி வினை வேகவியல் பாடத்தை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்த பகுதியாக அரைவாழ்வு காலம் என்றால் என்ன? வாட் இஸ் ஆஃப் லைஃப் டைம்? டிஃபைன் ஆஃப் லைஃப் பீரியட் ஆர் டிஃபைன் ஆஃப் லைஃப் டைம். அரைவாழ்வு நேரம் என்றால் என்ன? அரைவாழ்வு காலம் என்றால் என்னன்னு நமக்கு வினா வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 2 மதிப்பெண் வினாவில். அப்படி பார்க்கும்போது ஒரு வினைப்படு பொருளுடைய துவக்க செறிவு எப்பவுமே 100 இருக்கு. அந்த வினைப்படு பொருளுடைய துவக்க செறிவு சரி பாதியா மாறத்துக்கு, அப்போ 100ன்றது 50ஆக மாறுவதற்கு எவ்வளவு காலம் எடுக்குமோ அதை தான் நாம் அரைவாழ்வு காலம் அப்படின்னு சொல்ல போறோம். அதை அப்படியே டெஃபினேஷன்ல கொடுக்குறோம். எது? துவக்க அளவு சரி பாதியா குறைவதற்கு ஆகும் காலம். தமிழ் மீடியம் அப்படிதான் எழுத போறீங்க. வினைப்படு பொருளின் துவக்க செறிவு, அதாவது அது வினைப்படு பொருளுடைய துவக்க செறிவு சரிபாதியாக குறைவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் அல்லது காலம் அரைவாழ்வு காலம் எனப்படும். டைம் required for the reactant concentration to reach one of its initial value. ஸோ இனிஷியல் உனக்கு புரியறதுக்கு சொல்றேன் பாருங்க. இனிஷியல் 100, இது 50 மாறுது. அது ஆஃப், ஒன் ஆஃப், இதில் ஆஃப் ரீச் ஆக ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் இதுதான் இனிஷியல். இது ஒன் ஆஃபா ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ காலம் எடுக்குமோ அதுதான். சரியா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டைம் ரெக்கார்ட் ஃபார் த ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் டு ரீச் ஒன் ஆஃப் இட்ஸ் இனிஷியல் வேல்யூ. சரி, இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். அடுத்தது இதில் என்னன்னா, இதனுடைய ஆஃப் லைஃப் எக்ஸ்பிரஷனை டெரைவ் பண்ணுங்க. டெரைவ் ஆஃப் லைஃப் ஈக்குவேஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்ட் ஜீரோ ஆர்டர். ஸோ இந்த பாடத்தில் ஆரம்பத்துலேருந்தே ஃபஸ்ட்டு 2 டிஃப்ரென்ஸ் படிக்கணும், அடுத்து 2 டெரிவேஷனை படிக்கணும், 2 கிராஃபிக்கல் மெத்தடை எக்ஸ்பிளைன் பண்ணுறத பார்க்கணும், 2 எக்ஸாம்பிளை பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஜீரோ ஆர்டருக்கு. இப்போ 2 ஆஃப் லைஃப் டைமுக்கான டெரிவேஷனை பார்க்கணும். 2 வர பாருங்க. சரி, அந்த டெரிவேஷனை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னது, எப்படி கேட்குறாங்க? ஷோ தட் ஃபார் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஆஃப் லைஃப் இஸ், அதாவது ஆஃப் லைஃப் பீரியட் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் இருக்கு. அதை ப்ரூவ் பண்ண சொல்லி தான் நமக்கு கொஸ்டின் வரும். ஜீரோ ஆர்டர் பொறுத்த வரைக்கும் டெரைவ் ஆஃப் லைஃப் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஜீரோ ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருவாங்க. சரி, இது கொஸ்டின். எது ஆரம்பத்தில் இருக்கிறது கொஸ்டின். நம்ம ஃபர்ஸ்ட் இங்கேருந்து தான் டெரிவேஷன் ஆரம்பிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எதை எழுத போகிறோம்? அந்த 2 டெரிவேஷன் சொன்னோம்ல, டெரிவ் ரேட், அதாவது இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஜீரோ ஆர்டர்னு டெரைவ் பண்ணோம்ல, அதில் ஃபைனல் ஈக்குவேஷன் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? K = 2.303/T log A0/A. ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு. ஜீரோ ஆர்டருக்கு K = A0 - A/T அப்படின்ட்டு யூஸ் பண்ணியிருக்க பாருங்க. அதுதான் இங்கே ஃபர்ஸ்ட் எழுதணும். அடுத்ததாக அரைவாழ்வு காலம்னா என்னது? ஆஃப் டைம். அப்போ T ஆஃப்னு போட்டுங்க. ஆஃப் டைமுக்கான எக்ஸ்பிரஷன் என்னது? இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃபாக மாறணும். அப்போ அந்த ஆஃப் லைஃப் டைமில் அந்த ஏவுடைய கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்க போகுது? இனிஷியலில் பாதி. அப்போ A0/2. புரிஞ்சுதா பாருங்க? டைம் வந்து T ஆஃப். அப்போது ஏ வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இனிஷியலில் பாதி. இனிஷியல் என்னது? A0. சரியா? இனிஷியல் வந்து A0, அதில் பாதி. இதை தான் நம்ம இங்கேயும் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நீ மேக்ஸில் ரொம்ப பிரில்லியன்ட் அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணவே வேணாம். அடுத்து சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளை பண்ணி போட்டினா ஃபைனல் ஈக்குவேஷன் வந்துடும். இல்லாதவங்க கொஞ்சம் எப்படி செய்கிறோன்றத கவனிங்க. என்ன செய்ய போகிறோம்? சப்ஸ்டிட் பண்ணணும். சரி, சப்ஸ்டிட் பண்ணதுக்கு அந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சதான். இங்கே பாருங்க, கேவுக்கு K 2.3, K சம்குறி 2.303, அந்த Tக்கு பதிலாக
டி ஆஃப்னு சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. லாக் 10 எழுதியாச்சு. A0 எழுதியாச்சு. இந்த ஏவுக்கு பதிலாக A0/2ன்னு எழுதியாச்சு. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா கேவுக்கு கே சம்குறி A0க்கு A0 மைனஸ் இந்த ஏவுக்கு பதிலாக A0/2னும் டீக்கு பதிலாக டி ஆஃப்னு சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டெப்பு எழுதிட்ட பிறகு சிம்பிளிஃபை பண்ணுங்க. அப்படி சிம்பிளிஃபை பண்ணும்போது நான் கலரை மாற்றிக்கிறேன். இந்த A0க்கும் இந்த A0வும் போயிடும். அப்போ கீழே இருக்கிற டினாமினேட்டரில் இருக்கிற 2 மேலே வந்துடும். அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் கிடச்சிரும். அடுத்த ஸ்டெப்பில் இந்த லாக் 2க்கு வேல்யூ என்னது 0.3010. இதை ரெண்டுத்தையும் பெருக்கி வகுத்து எழுதுனா அடுத்த எக்ஸ்பிரஷன் கிடச்சிரும். ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு ஆஃப் லைஃபை டரைவ் பண்ணியாச்சு. சரி, இங்கே என்ன பார்த்தீங்கன்னா இந்த A0/2ன்னு இருக்கல்லவா, இந்த இடத்துல எல்சிஎம் எடுக்கணும். அப்படி எல்சிஎம் எடுத்தீங்கன்னா அந்த எல்சிஎம் எடுக்கிற அந்த 2 கீழே போயிடும். இது 2A0 மைனஸ் A அப்படின்னு மாறிடும். 2 A0 ஒரு A0 போனால் A. அதுதான் அடுத்த ஸ்டெப். சரி, அடுத்த ஸ்டெப்பு புரிஞ்சுதா பாருங்க. இது வந்துடும். இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனீங்கன்னா இதான் ஃபைனல் ஸ்டெப். இதை ரெண்டுத்தையும் பெருக்கி எது 2.303 இன்ட்டு 2.303 இன்ட்டு 0.3010 பெருக்கி எழுதுனா இது கிடைக்கும். அதுக்கு அடுத்து ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா இது கிடைச்சிரும். ஸோ ஃபைனல் எக்ஸ்பிரஷன் இது ஆஃப் லைஃபுக்கான ஃபைனல் எக்ஸ்பிரஷன் டி ஆஃப் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் 0.693/k. 0 ஆர்டருக்கு டி ஆஃப் ஈக்குவல் டு A0/2k. இப்போ இதை பற்றி நீங்கள் ஒரு ஷார்ட் நோட் கொடுக்கணும். இந்த ஈக்குவேஷனை பற்றி அப்படின்னா இதில் கான்சன்ட்ரேஷன் டேர்மே இல்லை. அதனால் ஃபார் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஆஃப் லைஃப் இஸ் அ கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் மீன்ஸ் இண்டிபெண்ட், நாட் டிபெண்ட் ஆஃப் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த ஃபார் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் இண்டிபெண்ட் சொல்லிட்டீங்க, அதாவது கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டீங்க ஆஃப் லைஃப் டைமு. 0 ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கான்சன்ட்ரேஷன் டேர்ம் இருக்குது A0 டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது டி ஆஃபும் A0வும். அப்போது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ட். இந்த ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுங்க. இது 1 மார்க் கொஸ்டினில் வரும். அப்போ ஆஃப் லைஃப் டைம், ஸோ நல்லா கவனிங்க, 1 மார்க் கொஸ்டின் இருக்குது புக் பேக்லேயே. For a first order reaction, half-life time is a constant. That means if you change the concentration of reactant, half-life time will not change. அதாவது வினைப்படு பொருளுடைய செறிவை நீங்க மாற்றினீர்களானால் அரைவாழு காலம் முதல் வகை வினைக்கு மாறாது. அது ஒரு மாறிலி. அதுவே பூஜ்ய வகை வினையாக இருந்தால் அந்த அரைவாழு காலம் வினைப்படு பொருளுடைய செறிவுக்கு நேர்வீதத்தில் உள்ளது. எனவே வினைப்படு பொருளுடைய செறிவை அதிகரித்தால் வினை வேகம் அதிகரிக்கும். வினைப்படு பொருளுடைய செறிவை குறைத்தால் அந்த அரைவாழு காலம் குறையும். வினைப்படு பொருளுடைய செறிவு அதிகரிச்சுன்னா அரைவாழு காலம் அதிகரிக்கும். வினைப்படு பொருளுடைய செறிவை குறைத்தீங்கன்னா அரைவாழு காலம் குறையும். டபுளா பண்ணீங்கன்னா டபுள் ஆகும், ட்ரிபிளா பண்ணீங்கன்னா ட்ரிபிள் ஆகும். அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க.